கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டும் ஜெமிமா விட்ட சேனல் மூலயமா உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப ஒரு பிடித்ததான ஒரு இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். வேதத்தின் அடிப்படையில் உபவாசம் இருந்ததான நபர்கள், அவங்களாம் எந்த காரணத்துக்காக உபவாசம் இருந்தாங்க, அவங்களாம் எத்தனை நாட்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு சில நேரம் ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம உபவாசம் இருக்கும்போது ஓகே, அப்போ இவங்க இந்த விஷயத்துக்காக உபவாசம் இத்தனை நாள் உபவாசம் இருந்தாங்க, அப்போ நம்மளும் இந்த விஷயத்துக்காக நம்ம உபவாசம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வேதத்தில் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்க. நம்மளும் கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் கிறிஸ்தவர்களுக்கு உபவாசங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம். உபவாசம் இல்லாத ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். உண்மையாமே உபவாசம் போடணும், கண்டிப்பாக போடணும் எல்லா கிறிஸ்தவர்களும். நம்ம இப்போ வேதத்தின் அடிப்படையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்க நம்ம அவங்களாம் எப்படி எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது 40 நாள் உபவாசத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா 40 நாள் உபவாசத்துக்கு உதாரணம் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அவருடைய ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இது ஒரு பெரிய பிக் டெசிஷன். ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிதான ஒரு பிக் டெசிஷன் எடுக்கணும், என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நான் டெசிஷன் எடுக்கணும். முக்கியமாக வாலிப பிள்ளைங்கள் உங்கள் திருமணத்துக்கு முன்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நானும் சரி, என்னுடைய அக்கா சகோதரி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களும் சரி, நாங்கெல்லாம் 40 நாள் உபவாசம் நாங்கள் இருந்தோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வர்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிக் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைன்னா ஒரு பெரிய விஷயம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தமாகிறதான ஒரு விஷயம் தான் அந்த ஒரு 40 நாள். ஏசப்பா அப்படி ஒரு 40 நாள் இருந்து ஆண்டவரோடு இருந்து, ஏன்னா உபவாசம் இருக்கும்போது தான் தேவனோடு நம்மளும் ஒன்றா இருக்கிற அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு திருமணத்துக்காகவோ இல்லை நீங்கள் அதான் திருமண வாழ்க்கைக்கும் போது லைஃப்பில் ஒரு அடுத்த கட்ட ஸ்டேஜ் வளர்ச்சி. ஸோ அது ஃபேஸ் வித்தியாசமான ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க முன்னாடி நீங்கள் இந்த 40 நாள் கூட எடுக்கலாம். இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து தான். தாராளமாக வாலிப பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. உடம்புலையும் ஒரு 40 நாள் உபவாசம் எடுக்க அவர் எதையும் சாப்பிடாம தண்ணி வேணால் குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் குடிச்சாராங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா 40 நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு பசி உண்டாயிடுச்சு அப்படின்னு வேதத்தில் வசனம் சொல்லுது. 40 நாள் அவர் சாப்பிடாமல் அவர் இருந்தார். ஸோ நம்மளும் நீங்கள் 40 நாள் ஆகாரங்கள் எதுவுமே எடுத்துக்காதீங்க. தண்ணி வேணால் குடிக்கணும்னா குடிச்சிக்கோங்க. தண்ணியோ லிக்விட் ஐட்டம் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஹெல்த்தை பொறுத்து. அப்புறம் மோசே பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா மோசே அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அது எப்படின்னா உபவாசம்னு இல்லை, அவர் 40 நாள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்போது அவர் 40 நாள் போனதே தெரியாதான். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அவருக்கு 40 நாள் போனதே தெரியல அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவர் அந்த இடத்துல எதையும் சாப்பிடல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரும் இதே மாதிரி. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கும்போது நமக்கு ஆகாரத்தை பற்றி அவர் அந்த கட்டளைகள்லாம் ஆண்டவர் சொல்ல எழுதிட்டு வந்தார் பார்த்தீங்களா. அந்த டைம் பிதாவினுடைய அந்த மகிமையிலே இருக்கும்போது 40 நாள் மலைக்கு அவர் ஏறி தனியாக போவார்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் அந்த யாதாரமத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை அந்த சம்பவம் என்னங்கிறத படித்து பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இவங்க 2 பேர் தான் 40 நாள் உபவாசம் இருந்தவர்கள். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்தார். அவர் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காக அவர் துக்கத்தோடு உபவாசம் இருந்தார். என்ன அப்படின்னா, ஐயோ இது எப்படி மாறும், நம்ம ஒரு சில நேரம் நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளுக்காக ஒரு சில நேரம் நம்ம துக்கப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா. துக்கத்தில் இருக்கும் போதுக்கெல்லாம் நம்ம 21 நாள் அந்த மாதிரி உபவாசம் இருக்கலாம். தானியேல் அப்படி தான் இருந்தார். ஏன்னா அந்த துக்கத்தில் இருக்கும்போது அவர் ருசிகரமான அவர் கம்ப்ளீட்டாக சாப்பாடு அவாய்ட் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. பட் அவர் ருசிகரமான இறைச்சி வகைகள் இதெல்லாமே அவர் அவாய்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அந்நாட்களிலே தானியேல் ஆகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும்
ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அவர் வந்து இந்த இடத்துல வந்து ருசிகரமான இதை வந்து நான் எதையுமே நான் சாப்பிடல, ஏன்னா நான் துக்கத்தை அனுசரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து துக்கப்பட்டுட்டு இருக்காரு. அந்த துக்கத்தை நான் அனுசரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இது. ஸோ நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்காக இதுக்காக நீங்கள் 21 நாள் தானியல் ஃபாஸ்டிங் வந்து நம்ம எடுக்கலாம். 3வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்தர் உபவாசம், எஸ்தர் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. 3 நாள் எஸ்தர் ராஜாத்தி வந்து 3 நாள் உபவாசம் இருந்தாங்க. நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15, 16 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்கா உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகினேன் என்று சொன்னார். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எஸ்தர் ஃபாஸ்டிங் இதெல்லாம் கம்ப்ளீட்டா புசியாமலும் குடியாமலும் அப்படின்னா வந்து உண்மையாலுமே அவங்க வந்து எந்த சாப்பாடு தண்ணி ஆகாரம் கூட அவங்க எடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து எஸ்தர் ஃபாஸ்டிங் வந்து அப்படிதான் இருக்கும். அந்த 3 நாளும் அவளுக்காக அந்த இருக்கதான யூதர்களை, ஏன்னா அவங்களாம் அழிக்க போறாங்கன்னு சொல்லி சட்டம் வந்துச்சு, வேற வழி இல்லை. எஸ்தர் ராஜாத்தி தான் போய் ஏதோ ஒரு உங்க குடும்பத்துல ஒரு சில நேரம் உங்க குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நீங்க எடுக்கலாம். ஏன்னா உங்க குடும்பத்துல இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனைக்கு நீங்க அந்த இடத்துல உபவாசத்துல நின்னா மட்டும்தான் உங்க குடும்பத்துக்கே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நம்மளை கொண்டு போடுவாங்க, அப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா நமக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த 3 நாள் வந்து எஸ்தர் ஃபாஸ்டிங் வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா அவர்களை எடுத்து காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த சத்துரு வந்து இவங்களை கொல்லணும்னு நினைச்சானோ அதே சத்துரு அந்த குடும்பத்தினார் வந்து உண்மையாலுமே அழிக்கப்பட்டார்கள். இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இதே எஸ்தர்ல நம்ம கடைசி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெற்றி முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றி உபவாசம் இருந்தாங்க. அவங்க வருஷம் வந்து இந்த நாளை நினைவு கூர்ந்து நம்மளும் வந்து இருக்கலாம். இப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தூக்கி கொடுத்தாரு அப்படின்னா நம்ம வந்து நன்றி உபவாசம் இருக்கலாம். போன வருஷம் இந்த இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கு, இல்லைன்னா ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த நினைவு கூறும்போது அந்த நேரத்தில் அந்த ஏதோ ஒரு நேரமும் நீங்கள் நன்றி உபவாசம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நன்றி உபவாசமும் ஏறெடுக்கலாம். அடுத்த 4வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்ரா, நெஹேமியா இவங்கெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக, எஸ்ராலாம் பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்காக, நெஹேமியா பார்த்தோன்னா அந்த ஆலயம் கட்டுற அந்த இதில் வந்து ரொம்ப அவரும் துக்கித்து உபவாசம் இருந்தார். அதுக்கடுத்து அந்த எதிரிகளை பிரச்சனை பண்ணும்போதும் அவர் ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம், ஆண்டவரே இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மித்தபடி வாழ்க்கைகள் எல்லாம் சுலபமாக நல்லா தான் நடந்திருக்கு, ஆனால் இப்போ ஒரு வேலையில் மட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மீதி எல்லாமே எனக்கு வந்து ஒரு சமாதானம் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்காக மட்டும் உபவாசம் எடுக்கலாம். நெகேமியா, எஸ்தர் இவங்கலாம் வந்து உபவாசம் எடுத்தாங்க. அந்த மாதிரி அடுத்து நம்ம தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா தீர்க்கதரிசிகளுமே உபவாசம் இருந்திருக்காங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி எடுத்துக்கிட்டோம்னா அவர் நிறைய உபவாசம் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் சின்ன தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், எல்லாருமே வந்து உபவாசம் எடுத்திருக்காங்க. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களும் உபவாசம் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சில நேரம் வந்து ஜனங்கள் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவாங்க, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறக்காக, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சறக்காக உபவாசம் இருக்கலாம். ஏன்னா தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் வந்து நிறைய தீர்க்கதரிசிகள் அனுப்பி அந்த ராஜாக்கள்கிட்டே வந்து இப்போ அவங்க ஜனங்கள் எல்லாம் இப்படி பண்றீங்க, நீயே இப்படி தப்பு பண்றப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராஜாக்களே ரெட்டுடுத்தி உபவாசத்துல இருந்து ஆண்டவரே இரக்கத்துக்காக கெஞ்சுவாங்க. யார்? ஆகாப் ராஜா, நினிவே ராஜா, இவெல்லாம் இஸ்ரவேல் கூட இல்லை வெளியே உள்ளவரே கூட இந்த மாதிரி யோசபாத் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களே வந்து ஒரு சில நேரம் பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இரக்கத்துக்காக கெஞ்சுறதுக்கு உபவாசம் இருக்கலாம். இது வந்து எத்தனை நாளுன்னு இல்லை, உங்களுக்கே வந்து அந்த பாவம் மன்னிப்பு அந்த நிச்சயம் வர்ற வரைக்கும் நீங்கள் ஒருவேளை ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஆண்டர்கிட்ட திருப்பி நெருங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லை, ஆண்டர் வந்து யாரோ ஒருத்தவங்க மூலியமா தீர்க்கதரிசியாவோ, இப்போ இந்த காலத்தில் வந்து பாஸ்டர்ஸ் மூலியமாவோ இல்லை இந்த மாதிரி சத்தியங்களை இப்போ பார்க்குற மூலியமாவோ ஆண்டர் உங்களை வெளிப்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னா நீங்கள் உடனடியாக ஆண்டருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம உபவாசம் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இதுக்கெல்லாம் உபவாசம் இருக்கணுமான்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கெல்லாம் கூட ரெட்டுடுத்தி அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப சாம்பல்ல உட்காந்து ரொம்ப வந்து இப்படி துக்கத்தை அனுசரிக்கிற மாதிரி உட்காந்து ஆண்டவரே நான் பண்ணிட்டேனே அப்படி சொல்லி அந்த மாதிரி உபவாசம் இருந்திருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சில உபவாசம் நம்ம பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா வந்து யார் அப்படின்னா வந்து பரிசேயர் வந்து உபவாசம் பண்ணாங்க. அவங்க வந்து எப்படி சொல்ல, ஆயக்காரன் பரிசேயனும் அந்த கம்பேர் பண்ணி அவர் சொல்ல, இந்த ஆயக்காரன் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்றது. நாங்கெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 நேரம் 3 நேரம் நாங்க உபவாசம் இருந்துருவோம், நாங்க வந்து தசமாகம் செலுத்துவோம், அதை பண்ணுவோம் இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உபவாசம் வந்து ஒரு கடமைக்காக எப்படி சொல்ல, ஒரு
இது வந்து கிறிஸ்தவத்துல இது ஒரு ரூல். இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி உபவாசம் எடுக்கிறது கிறிஸ்தவத்துல இதெல்லாம் ரூல் இருக்குப்பா, இந்த ரூல் படிதான் நான் வந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தின் பேர்ல என் குடும்பத்துல வந்து வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்காங்க, நானும் உபவாசம் இருக்கேன். உபவாசம் இருந்துட்டு ஆனா செய்யக்கூடிய என் வேலை படிக்கிறது ஏதானாலும் நான் பண்ணிப்பேன், ஆனா பேருக்கு உபவாசம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி உபவாசம் வந்து நம்ம ஏறெடுக்கவே கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அதுல அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற வாழ்க்கையில நீங்க ரிலேட் பண்ணி நீங்க என்ன உபவாசம் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, உங்களுடைய சூழ்நிலை என்ன இருக்கோ அந்த உபவாசத்தை நீங்க எடுங்க, நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். தாவீது ராஜா கூட ஒரு உபவாசம் இருந்தார். அவர் வந்து என்னன்னா தன்னுடைய பிள்ளைக்காக, அந்த பிள்ளை வந்து சாக போகுது அப்படின்னு சொல்லி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உபவாசம் இருந்தார். பிள்ளை வந்து உயிர் பிழைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு இரக்கத்துக்காக, ஏன்னா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஆனால்தான் ஆண்டவர் அந்த பிள்ளையை அடிச்சாரு. ஆனாலும் அந்த ஒரு இரக்கத்துக்காக, ஒருவேளை ஒரு சில நேரம் நம்ம பண்ணதான தவறுக்காக இரக்கத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்காக நம்ம தாராளமா உபவாசம் எடுக்கலாம். அந்த நினிவே ஜனங்கள்லாம் அப்படிதான் உபவாசம் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 10 பேருக்கிட்ட நம்ம வந்து பார்த்தோம், நம்ம வந்து இவங்க எப்படிலாம் உபவாசம் இருந்தாங்கன்னு. நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். வேதத்துல இதை விட நிறைய பேர் நிறைய இடத்துல உபவாசம் இருந்திருக்காங்க. முக்கியமா வந்து மன்னிப்புக்காக, இரக்கத்திற்காக, இல்லைன்னா பர்டிகுலரா ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனைக்காக. இப்ப தானியல் மாதிரி வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, எப்படியாச்சும் நான் ஒரு துக்கம் கொண்டாட முடியாது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இது வந்து லெந்து நாட்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டவர் சிலுவையில கொடுத்ததான அந்த பாடுகளை துக்கத்தை அனுசரிக்கிற ஒரு உபவாச நாட்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வருஷம் நம்ம வந்து இதை அனுசரிச்சுட்டு இருக்கோம். இது வந்து துக்கத்தினுடைய உபவாச நாட்கள், ஏன்னா அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து யோசிச்சு இது பண்ணாத. தானியல் வந்து அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து ஏன்னா அடிமைப்பட்டு வேற ஒரு நாட்டுல இருக்காரு, எப்படா நமக்கு விடுதலை கிடைக்கும், எப்ப நம்ம ஜனங்கள் வந்து திருப்பியும் அந்த இடத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்குன்னுடைய துக்கங்கள் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவங்க குடும்பத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி உபவாசத்தை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து வாலிபர்கள் மட்டும் தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது, யாருனாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப நீங்க உபவாசம் இருந்து. இதுல பாத்தீங்கன்னா உபவாசம் இருந்து சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நியாயப்பிரமாணம், இந்த பரிசேயர் உபவாசம் தவிர்த்து இது எல்லாமே நல்ல ஒரு உபவாசம் தான். உபவாசத்தை இருந்து நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்க. ஒருவேளை நீங்களும் உபவாசம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இந்த மாதிரிலாம் உபவாசம் இருக்கலாமான்னு தெரியாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் நாங்க சுவாசிக்கிறேன். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நாங்க சுவாசிக்கிறேன். இனி ஒரு நாட்கள் உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு வகை இறச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கப்படாததுக்கு ஒரு நாள் உபவாசம் போடுங்க, இல்லை இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு ஒரு நாள் உபவாசம் போடுங்க. இல்லை அப்படின்னா எஸ்தர் மாதிரி வந்து சாகக்கூடியதான பிரச்சனைகள், ஐயோ என் வம்சமே அழிஞ்சிருங்க அப்படின்னு நினைக்கிற நேரம் நீங்க இந்த மாதிரி உபவாசம் எடுங்க. ஒரு துக்ககரமான காரியத்துக்கு டானியல் ஃபாஸ்டிங் எடுங்க. ஒரு பெரிய டிசிஷன், நீங்க ஒரு பெரிய ஸ்டெப்புக்குள்ள, ஒரு பெரிய ஒரு சேஞ்சுக்குள்ள நீங்க போறீங்க, உங்களுடைய அடுத்த கிட்ட வாழ்க்கைக்கு போறீங்கன்னா ஆண்டவர் மாதிரி 40 நாள் உபவாசம் எடுங்க. நிச்சயமா இது வந்து பிரயோஜனமா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்னதா ஒரு ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் என்னோட இணைந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இருக்கும் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கதான ஜனங்களே ஆண்டவரே இயேசுப்பா, எந்த காரியத்திற்காக அவர்களை உபவாசம் எடுக்க நீ உந்தி தள்ளுகிறீரோ பரிசுத்த ஆவியானவரே, அந்த காரியத்திற்காக ஆண்டவரே அவர்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரே அவர்கள் ஜெயத்தை பெற ஆண்டவரே, எங்களுடைய வேதத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் ஆண்டவரே உபவாசம் இருந்து ஜெயத்தை பெற்ற நபர்களை நாங்கள் பார்த்திருக்கோம். நாங்களும் ஆண்டவரே 40 நாள் ஆண்டவரே 21 நாள் ஆண்டவரே 3 நாட்கள் 7 நாட்கள் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காக ஒரு நாளுக்காக ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய பாவம் மன்னிப்புக்காக ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதற்காக ஆண்டவரே இயேசுப்பா, எங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக ஆண்டவரே, அடுத்த டெசிஷன் நாங்கள் எடுக்கிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உபவாசம் இருக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான பிள்ளைங்களுக்கு ஆவியானவரே எந்த இடத்துல ஆண்டவரே அவங்க குடும்பத்துக்கு எந்த உபவாசம் தேவையோ அந்த உபவாசத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே ஜெயத்தை பெற நீர் ஆண்டவரே அவர்களுக்கு போதித்து வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தாங்க. இந்த உபவாசத்தின் மூலமா அவங்களுக்கு பெரிதான ஜெயத்தை பெற நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் உங்க திருக்கத்தை தாழ்த்தி தரையுமே பிரேசமா ஜெபிக்கிறோம் ஜீவன பசுத்தம் நல்ல தகப்பனே. ஆமென்.